பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம ஒவ்வொரு காரியங்களும் கற்றுக்கொள்ள போகிறோம். வேதத்தை படிக்கிற நீங்கள் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைவுகளோடு இருந்தாலும் குறைவுகளை தேவன் நிறைவாக்குவார் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாமே குறைவாயிடுச்சுப்பா, நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல இந்த மாதத்தை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டிருக்காத. குறைவுகளை மாற்றக்கூடிய தேவன். நான் இனி பிழைக்கவே முடியாது, எங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் வெறுமையாயிடுச்சு. இந்த வெறுமையாய் ஆக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ தேவனை நோக்கிப்பார். தேவன் நோக்கி, ஆண்டவரே நான் அந்த நாளில் அப்படி இருக்கிற ஆண்டவரே, நான் வெறுமையாக இருக்கிறேன்பா, என் வீட்டுக்குள்ள எந்த தேவையும் சந்திக்கப்படாமல் சாப்பாட்டுக்கோ மற்ற காரியங்களுக்கோ என்கிட்ட ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. தேவன் நோக்கிப்பார். அவருடைய பிள்ளைகளை அவர் வெட்கப்பட விடுகிற தேவன் அல்ல, அவருடைய குறைகள் மத்தியில் நிறைவை கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். அப்படி குறைவுபட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாகணும். பார்த்தீங்களா, இந்த சாரிபாத்தில் ஒரு விதை வீட்டில் பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. தேவன் பாருங்க தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவை அந்த வீட்டுக்கு போக சொல்றார். வீட்டுக்குள்ள ஒன்றும் இல்லை, சாக போறோன்னு. ஆனால் தேவன் பாருங்க ஒரு திட்டத்தை வைத்து, நீ இப்போ அந்த வீட்டுக்கு போ. அந்த வீட்டில் போயிட்டு கொஞ்சம் கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லை, எங்ககிட்ட ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலைன்னு. அந்த வீட்டுக்குள்ள பஞ்சகாலம் முடிகிற மட்டும் அவர் என்ன தெரியுமா செய்தார்? அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற அப்பமும் கவனிச்சிங்களா, அவர் வீட்டுக்குள்ள மாவும் எண்ணெயும் குறையாதபடிக்கு கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் கூட குறைப்பட்டிருக்கிறேன்பா, எல்லாமே குறைஞ்சி போச்சுப்பா, ஒன்றும் இல்லப்பா, எண்ணின்னு இருக்கியா? தேவன் உனக்கு உதவி செய்வார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, வெறுமையாய் இருக்கிற ஒரு வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராக இருக்கிறார். இவர்களை கர்த்தர் இப்படி நடத்துவார்னு சொன்னா ஏன் என்ன நடத்த மாட்டாரு? ஏன் எனக்கு உதவி செய்ய மாட்டாரு? அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு வேலை வாய்ப்புலாம், இன்னைக்கு நிறைய வேலை வாய்ப்புல வச்சுருக்காங்க. அன்னைக்கு கவர்மெண்ட் அப்படி உதவி செய்தான்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் பாருங்க, குறைப்பட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு உதவிகளை செய்கிறார்கள். தேவன் தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவனாக்கா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் என்ன குறைவோடு இருக்கிறியோ நீ போ, தேவனத்தில் முறையீடு, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் வாழ்க்கையில் நான் குறைவோடு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் குறைவுபட்டுட்டேன்பா, இந்த குறைவு நிமித்தமா அவர் நஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன்பா, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு கேளு. ஒன்றுமில்லாத வாழ்க்கையில ஒன்றை உருவாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போகிறார்? உனக்கு செய்வதற்காக தேவன் காத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நிறைய நேரங்கள்ல இந்த தேவனை சரியா அறிந்து கொள்ளல. இன்னொரு வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 36, 37 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சுனமித்தியால் என்ற ஒருத்தர் இருக்கார். இவருடைய காரியங்களை நீ குறித்து பார்க்கும்போது இவருடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கிறது. அப்போ ஒரு பிள்ளை இல்லை அப்படின்னா திடீர்னு பார்த்தா ஒரு பிள்ளை கிடைச்சது. அந்த பிள்ளை கிடைச்சோடனே அந்த பிள்ளை பாருங்க சாகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணது? இழந்துட்டேன், போயிடுச்சு, நான் என்ன பண்ணணும்? இப்போ அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவன் நோக்கி பார்க்கிறோம், தீர்க்கதரிசியை நோக்கி பார்க்கிறோம், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. அந்த பிள்ளையை இழந்து விட்டேன் என்ற தேவன் அதை திருப்பி கொடுக்கிற ஒரு தேவனா இருந்தார். அதை திருப்பி கொடுத்தார் அவருடைய வாழ்க்கையில. அவளுக்கு அவர் உதவி செய்தார். என் வாழ்க்கையில கூட நான் அப்படிதான் இருக்கிறேன், குறைப்பட்டு இருக்கிறேன்பா, என் வாழ்க்கையில இதை இழந்துட்டேன்பா, என் வாழ்க்கையில எங்க குடும்பத்தில் இப்படி இழந்துட்டேன்பா. உனக்கு தேவன் உதவி செய்ய வல்லவராக்க. ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கை பிரச்சனை இருக்குது, ஆனால் ஜெபிப்பது இல்லை. பிரச்சனை இருக்குது, அதற்காக தேவ சமூகத்தை நாடுவதில்லை. ஏன் நிற்க மாட்ட? நின்று பார், உனக்கு உதவி செய்வார். நீ நின்னா கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஒரு மனிதனை குறித்து நீங்கள் பாருங்கள். அந்த மனிதன் தேவனோடு கூட ஐக்கியப்படுவான் என்று சொன்னால், தேவ உறவை நாடுவான் என்று சொன்னால், அவன் வாழ்க்கையுள்ள குறைவுகளை மாற்றுவது அவருடைய வேலை. நான் கொடுத்தாங்க கடவுள் தேர்ந்து இருக்கேன், நான் கொடுத்தாங்க ஏங்க முறுமுத்துன்னு தேர்ந்து கிடப்பேங்க. எப்போ பாரு எனக்கு என்ன செஞ்சாரு, அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, எப்படி போய் ஜபத்தில் உட்காந்து என்ன பிரயோஜனம்? ஒரு மனுஷன் 14 வருஷமா ஜபிக்கிறான்,
14 வருஷம் ஜெபம் பண்ணியும் ஒண்ணுமே நடக்கல. காரணம் முறுமுறுப்பு, கசப்பு. அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க, அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க, அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்து வேதனைப்பட்டுங்கிறதுக்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார். உன் வாழ்க்கையை நீ பாரு, நான் எப்படி இருக்கணும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலை இருக்கம்பா, நீர் என்னை தேற்ற வாரும் ஆண்டவரே. அவர் என்ன பண்ணும்? அப்படி கூப்பிடணும். நீ அப்படி கூப்பிடாம இந்த 14 வருடமும் ஜெபம் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த 14 வருடமும் மற்ற வேதனைப்பட்டணும், அவங்க அழிஞ்சு போகணும், அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க அப்படி போகணும், இப்படி போகணும். இதுக்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், இதற்காக கர்த்தர் உன்னை முன்குறித்தார். புரிதல் இல்லை. வேதத்தை வாசிங்கன்னா, வேதத்தோட பழகினா, சபிக்கிறவன ஆசீர்வதின்னு தான் சொன்னாரு. நீ சபி என்று கற்றுக் கொடுக்கல. அப்ப என்ன சபிக்கிற என்ன பண்ற? உன்னை சபிச்சா நான் சபிக்கிறேன் என்று சொன்னார். அப்ப ஆசீர்வதிப்பது மாத்திரமே என்னுடைய வேலை. மற்றவங்க நல்லா இருக்கணும்னு தான், மற்றவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது நன்மை செய்யணும் ஏன் வேலை, தீமை செய்வது என் வேலை கிடையாது. இது தெரியாம அவங்க அப்படி ஆயிடணும், இவங்க அப்படி ஆயிடணும், இப்படி போயிடணும். நீ தான் ஒன்றும் இல்லாம போவ. நீ ஒன்றும் இல்லாம போனதுக்கு காரணமே அதுதான். இன்னைக்கு ஒன்றும் இல்லாம போன வாழ்க்கையில ஒன்றை உருவாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அந்த உருவாக்கத்தை தேவன் கொடுப்பார். அதை நீ பெற்றுக்கொள்ள தகுதி உள்ள ஒரு மகளாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். தகுதியை நீங்கள் உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்போதான் கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியம். பாருங்க, ஒரு மனிதனை நீங்கள் பார்க்கும்போது அந்த மனிதன் பாருங்க, லூக்காவிலே 10:34 பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் எரிகோவிலிருந்து எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போய் கொண்டிருக்கார். போகிற வழியிலே கல்லர் கையில் அடிபட்டார். கொத்துயிரும் கொலையுரமா என்ன பண்ண விழுந்து கிடக்கிறார். யாருமே இல்லை, இருக்கிற பொருள்லாம் தூக்கிட்டு போயிட்டான். அவனுக்கு உண்டானது எல்லாம் போயிடுச்சு, வெறுமையா விட்டாங்க, ஒண்ணுமே இல்லை. இந்த ஒண்ணுமே இல்லாதத்துல அந்த பக்கமா வந்த ஆசாரியம் வந்தான், லேவியம் வந்தான், இவங்கெல்லாம் என்ன பண்ண பக்கமா விலகி வெறுமையா இருக்கும், வெறுமையாவே விட்டுட்டாங்க. வெறுமையா இருக்கும், வெறுமையா தான் விட்டாங்க. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். என்ன சபையில இருந்து யாரும் வந்து பார்க்கலங்க, பாஸ்டர் வந்து பார்க்கலங்க, அப்படி பார்க்கலங்க, இதெல்லாம் புலம்பாதங்க. என்ன நீ வெறுமையா இருந்தா தேவன் ஒருவரும் வந்து பார்ப்பார். நீ வெறுமையா இருப்பதை தேவன் அறிந்திருக்கிறார். உனக்கு உதவி செய்யாம யாருக்கு அவர் உதவி செய்யப்படுறார்? உன் தேவையை சந்திக்காம யாருடைய தேவையை சந்திப்பார்? உனக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரே, உன் தேவையை சந்திக்க அவர் வல்லவராக இருக்காரு, உன் குறைவுகளை போக்க அவர் வல்லவராக இருக்காரு, உனக்கு நிறைவை கட்டளையிட வல்லவராக. வந்தாங்க, பார்த்தாங்க, இந்த மனிதன் பாருங்க விழுந்து கிடக்கிறான். அங்க ஒரு சமாரியன் வந்தான். வந்த உடனே பாருங்க, அவனுக்கு வேண்டிய திராட்சை ரசத்தை கொடுத்தது மாத்திரம் இல்ல, அவன் காயங்கள்ல எண்ணெய் பூசி அந்த மனிதன் என்ன பண்றான், தன்னுடைய சுய வாகனத்துல கழுதம்ல ஏற்றி, வா உட்கார், நீ உட்காரு, நான் நடந்து வரேன், கொண்டு போய் சத்திரத்துல சேர்த்து அவனுடைய பணத்தை கொடுத்து, ஒன்றும் இல்லாதவனுக்கு உதவிகள் எப்படி தேடிவது பாருங்க. ஒன்றும் இல்லாதவன் வாழ்க்கையில நான் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டேன்பா, வெறுமையாய் நிற்கிறேன்பா, தேவனிடத்தில் நெருங்கி பாரு, உனக்காக ஆண்டவர் நல்ல சமாரியனாய் வருகிறார் உனக்கு உதவி செய்ய. ஒரு நாள் பாருங்க, எலியாவை அனுப்பினான், எலிசாவை அனுப்பினான், இப்போது சமாரியனா இயேசு வருகிறார். உன் வாழ்க்கையில இன்றைக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். உன் குறைவுகளை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவன். நீ குறைவுபட்டு காணப்படாதபடிக்கு, உன் குறைவிலே நீ அப்படியே மாண்டு போகாதபடிக்கு, உன் குறைவினாலே அக்கம் பக்கம் நீ பிச்சை எடுக்காதபடிக்கு, கையெந்தவனாய் விடாதபடிக்கு தேவனை நோக்கி நீ பார்த்துட்டேன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு அற்புதம். தேவனை பார்க்கலன்னு சொன்னா, நான் ஜபமே பண்ணத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஜபம் பண்ண பிச்சை எடுப்பேன். பிச்சை எடுத்தா ஒரு நிலைமை, யாருக்கிட்ட போலாம், என்ன கிடைக்கும், எங்க போலாம், இப்படிதான் ஒரு கூட்டம் சுத்துது. ஆனா இவ்வளோ பெரிய சூழ்நிலையிலும் இயேசுவை பார்த்துட்டு, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற தேவனே, இப்பொழுது உங்க சமூகத்தில் நிக்கிறம்பா, நீங்க தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும், உங்களை தவிர இன்னைக்கு யாருமே இல்லப்பா, உட்காந்துப்பாரு. வாழ்க்கையில பெரிய நன்மைகளை தேவன் செய்ய வல்லவராக உன்னை தேடி விடுவாரு. இவன் விழுந்து கிடக்குறாங்க, இவனை தேடி சமாரியன் வந்தான். எல்லாரும் விலகி போறாங்க, ஐயோ இவனுக்கு போனா என்ன கேட்பான், நம்மளை பார்த்தா என்ன கேட்பான், என்ன காப்பாத்துக்கன்னு சொல்லுவான், விலகி போறாங்க. ஆனா தேடி வந்து பக்கத்துல வந்து இவனுக்கு வேண்டியதை கொடுத்து, இவன் காயங்களை காற்றி, இவனை தூக்கி உட்கார வச்சு, பார்த்தீங்களா, இவன் சுய வாகத்தை கொண்டு போய் சேர்த்து பத்திரமா இவனுக்கு என்ன பண்ணுங்க, சுகத்துக்கான எல்லா காரியங்களும் செய்யுங்க.
இன்றைக்கு தேவ பிள்ளைகளை பார்க்க வேண்டியவரை பார்க்காம போனதுனால தான் உன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய குறைவு. எல்லாரையும் போய் பார்த்துட்டு வந்த, அவங்கள பார்த்துட்டு வந்த, ஆனால் அவன் குறைவு மாறவே மாறாது. பார்க்க வேண்டிய ஒரு தேவன் இருக்கிறார். அவரை நீ பார்க்க கற்றுக்கொள்ளும் போது தேவன் உதவி செய்வார். தேவனின் பிள்ளைகளை வேதத்தில் யோசேப்பு என்ற ஒரு மனிதன் அப்பா கூட நல்லா ஜாலியாக இருக்கிறான். அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறாரு. அவனுக்கு பல வர்ணம் அங்கெல்லாம் பொத்தி வச்சிருக்காரு. நல்லா அழகாக இருக்கான், சிறந்தவனாக இருக்கான். இப்படிப்பட்டவனை அண்ணன்கள் பார்த்தாதுங்க, இவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினுண்டாவன, வெறுமையாக்கி விட்டுனுண்டாவன. இப்படி உன் சொந்த பந்தங்கள் உன்னை வெறுமையாக்கி உட்கார வச்சுட்டு இருக்கான். என் சொத்து சுகத்தெல்லாம் பிடிங்கிட்டாங்க, என்னை ஒன்னெல்லாம் ஆக்கிட்டாங்க, என் அண்ணங்காரம் பண்ணிட்டாங்க, என் அன்னிக்காரி பண்ணிட்டாங்க, என் தம்பி பண்ணிட்டாங்க, நம்பி விட்டாங்க, எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க, என்ன வெறுமையா விட்டுட்டாங்கன்னு. உனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர்கள் உன் இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் பிடிங்கி கொண்டார்களா, ஒன்னெல்லாம் ஆக்கிட்டாங்களா, வஸ்திரம் முதலாக உருவி கொண்டு போயிட்டு என்ன வெறுமையா நிற்கதியா விட்டுட்டாங்கப்பா, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி புலம்பி கொண்டிருக்கியா? உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். யோசேப்பை எல்லாவற்றையும் பிடுங்க கொண்டு குழியில போட்டாங்க, தேவன் கூட இருந்தார். தூக்கி எடுத்தார்கள், அடிமையை விற்றுப்பட்டார்கள், தேவன் கூட இருந்தார். என்னப்பா நீங்க என்ன ஏன்பா என்னெல்லாம் அப்படி வைக்கிறாங்க? ஏன்பா அதை விட நான் உன்னை உயர்வா நடத்த போறேன்பா, இன்னைக்கு உன்னை பத்தி தெரியாதுப்பா. நிறைய பேர் புரிஞ்சிக்காம இந்த நிமிஷத்துல எனக்கு ஒண்ணு நடக்கல, இந்த நிமிஷத்துல ஒண்ணு நடக்கல, இத்தனை வருஷம் நான் காத்திருக்கேன், இத்தனை வருஷம் நான் அப்படி இருக்கேன், இப்படியே புலம்புதான் வேலை. புலம்பியே நீ சாக போற. புலம்புல விட்டு எனக்கு ஒரு தெய்வம் இருக்கு, அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவரை என்னை இப்படியே விடவே மாட்டேன், நான் நல்லா இருப்பாருங்க. சொல்லு, வாயை தந்து சொல்லு, நான் நல்லா இருப்பேங்க, நல்லா இருக்க என்ன ஆசுவதிப்பாருங்க சொல்லிப்பாரு. ஆனா அதை மட்டும் சொல்ல மாட்டேன், நல்லா இல்லை 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 இல்லைன்னு 10 பேருக்கு சொல்லணும் போயின்னு இருப்பேன். இன்னைக்கு காலையில பார்க்கிற இந்த வயதானவர்கள், பிள்ளைகளாலே கைவிடப்பட்டவர் மாதிரி அந்த ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, எங்க என்ன கிடைக்குமோ ஓடும். சர்ச்சை வாசல் வந்து ஐயா அப்படி இப்படின்னு, ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் தெரியாது, அவங்க அப்படி இருக்கிறாங்க. சத்தியத்துக்குள்ள வளருகிற நீ செத்தாலும் இங்கே தான் இருப்பேன், என் தெய்வன் ஆஸ்வதிப்பார். நான் சும்மா என்ன பண்ணுவேன், எங்கேயும் போயிட்டு கையேந்த மாட்டேன். நான் இளைஞனா இருந்த முதல் வெதுமனாய் நினச்சிங்களா, இந்த சத்தியம் தெரியுமா? எல்லாம் நல்லா தெரியுங்க எனக்கு. நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்தி அப்பத்துக்கு இருந்து தெரியுதும் நான் காணேன். அப்போ அப்படியேப்பட்ட தெய்வம் என்ன குறைவுக்குள்ள நடத்துறது தான் காத்து நிற்கிறாரா? என்னை குறைவோடு தான் வைப்பாரா? இல்லையே, என்னை ஆசீர்வதிப்பார், என் குறைவுகளை மாற்றுவார். இந்த விசுவாச வார்த்தைகளை பேசு. இப்ப கர்த்தர் கூட இருந்தார், முறுமுறுக்காத கர்த்தர் கூட இருந்தார், போகிற இடங்கள்ல ஆசீர்வதிப்பார், அந்த வீட்டுக்கு தலைவராய் மாறுகிறான். அந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து அங்கேயும் கர்த்தர் நம்ம கூட இருந்ததால பாத்தீங்களா, கர்த்தருக்காக உண்மை ஆழறாரு. எல்லா இடத்துலயும் வெறுமையாக்கப்பட்டு ஒரு உயர்வு கட்சி திரும்ப தான் வெறுமையாக்கிட்டான். ஜெயிலுக்கு போறான், ஜெயில போனாலும் இவனை ஒன்னெல்லாம் ஆக்கி போட்டோன்னு நினைச்சாங்க, அங்க பார்த்தா ஜெயிலரா உட்காந்துக்கான். கர்த்தர் கூட இருந்து இருக்கிறார், கைவிட மாட்டார். உன்னை வெறுமையா விடுகிற தேவன் அல்லவே இல்லை. அங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு சிலருக்கு ஒரு சில காரியங்களை சொல்லி அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தி காமிக்கிறார். அவர்களும் ராஜா கிட்ட போய் சொல்லுனா சொல்லவே மாட்டாங்க. அந்த சொப்பனக்காரங்க என்ன பண்ணுங்க, ஒண்ணுமே சொல்ல, இப்படி ஒருத்தருக்கான்ட்டு சொல்லவே இல்லை. பார்த்தாரு கத்துரு, அவனுக்கு ராஜாவுக்கு நான் என்ன பண்ண போறேன், இப்போ சொப்பனத்தை உண்டு பண்ண போறேன், நீ தான் அங்க போக போறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டத்தை வைத்து வெறுமையா இருந்த ஒரு மகனை அந்த தேசத்தின் அதிபதியாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். பார்த்தீங்களா கர்த்தருடைய திட்டத்தை? பார்த்தீங்களா கர்த்தருடைய சித்தத்தை? பார்த்தீங்களா? உன்னை வெறுமையாய் விடுவதில்லை. அவன் எகிப்துக்குள்ள போகும்போது ஒன்றும் இல்லாதவன் தான், சகோதரர் ஒன்றும் இல்லாமல் தான் ஆக்கினார்கள். ஆனால் கர்த்தரோ கூட இருந்து அவருடைய நிறைவுக்குள்ள நடத்துகிறார். ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்கள், ஒன்றுமில்லாம ஆக்கினாங்க. கர்த்தரோ காயத்தை ஆற்றி கழுத மேல ஏற்றி கண்ணீரை துடைச்சி சத்தத்துல சேர்த்து அவன் தேவையை சந்திச்சார். ஒன்னில்லாத இருந்ததுதான் விதவை வீடு. பஞ்ச காலம் முழுவதும் ஆசுவத்தை கொடுத்தார். இன்றைக்கு உன் வாழ்க்கை ஆஸ்வதிக்க வந்திருக்க. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துற மாதிரி இப்போதும் ஒன்றுமில்லாத ஒரு குடும்பங்கள் ஆண்டவரே, யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்துனாலும்
இந்த நிமிஷம் என்ன பண்ண போறேன்னு தெரியல, இந்த மாசத்தை எப்படி ஓட்ட போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பாதபடிக்கு எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறா, என்னிடத்தில் உள்ளதை அவருக்கு முன்பாக நான் காண்பித்து, கர்த்தாவே இதை ஆசீர்வதிங்க என்று சொன்னார். இதை ஆசீர்வதிப்பா, இதை பெருக செய்வா, என் தேவையெல்லாம் சந்திப்பான். விசுவாசமாய் பேசி ஜெபிக்க கர்த்தாவே நீங்க உதவி செய்யுங்க. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு குறைவுகள் மாறட்டும், நிறைவை கட்டளையிடுங்க, ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். இந்த நாளிலே பெற்றுக்கொள்கிற ஒரு ஆசீர்வாதம் இனி ஒரு நாளும் குறைபடாதபடிக்கு நிறைவுக்குள்ள கர்த்தர் நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.